ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்களை பார்ப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே. இன்றைய நாம் பார்க்க வேண்டிய வேதத்தின் வசனம் என்னவென்று சொன்னால் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் இப்படியா சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அன்று சொல்றாரு, நீ பயப்படாத. ஒருவேளை நினைக்கலாம், ஒரு வியாதியை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். படிக்கிற எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறதே 2 மாசம் தானே இருக்குது எக்ஸாமுக்கு, நான் படிக்கலாம் ஆயத்தமாகலையே சொல்லி ஏதோ ஒரு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லையே, நம்ம ஒரு வாடகை வீட்டில் தானே இருக்கிறோம், ஒரு சொந்த வீடு வாங்க முடியலன்னு சொல்லி பலவிதமான கஷ்டத்தின் மத்தியிலும் நெருக்கங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளை அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. உடனே நான் சொல்லுவேன், மகள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பெண்ணை தெரிந்து கொள்ளாத வேறு சொல்கிறது பிரியமானவர்களே. அவரை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் பிசாசுகள் வாய்த்த கொண்டு வருகிறதோ அப்பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்கள் பிரியமானவர்களே. மற்ற 26 அதிகாரம் 40-41 பேசுகிறது, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. இதை பார்த்துக் கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, 1 மணி நேரமாவது நான் தினமும் நான் என்ன செய்ய ஜெபிப்பேன், நான் இருப்பேன், இரவு 12-1 நான் ஜெபிப்பேன் சொல்லி இன்று ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க. தரும் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன காரியங்கள் வியாதி உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஏதோ கடன், காலையில் எழுந்த உடனே கடன்காரர்கள் வருவார்கள், நான் வட்டி கேட்பார்கள், நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பயம், ஒரு கலக்கம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்னொரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, ஏசாயா 55:6 சொல்கிறது, தேவனை கண்டடைய தக்க சமயத்துக்கு தேடணுமா. நான் இன்று சொல்வேன், இரவு 12-1 சரியாக நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள கட்டுகள், உங்கள் பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள், வெள்ளி சூரிய வல்லமைகள், உங்க தொழிலுக்கு விரோதமாக வெள்ளி சூரிய காரியங்களை செய்திருக்கலாம். இது நிமித்த குடும்பத்தில் ஒரு பாதிப்பை கொண்டு வந்திருக்கலாம். இதிலிருந்து நான் விடுதலையாக எப்படி சொல்லி நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, லூக்கா 6:18 பார்த்தீங்கன்னா, அவர் ராமோடு ஜெபித்தார் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்போ இரவை நீங்க பகலாக மாற்றி ஜெபிக்கும் பொழுது உங்களை பின்தொடர்ந்து வந்த பயங்கள், சாசுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இரவு 12-1 நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னை பின்தொடர்ந்து அந்த பயங்கள் எல்லாம் ஆண்டவரே சப்பா இன்றோடு மாறுன்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை இன்றோட மாறட்டும். எல்லாம் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? மகா கிருபை மிரக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மரியாதை வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிகள் மறையட்டும், தலைமுறை சாபங்களை உடைக்கிற நாமத்தினால, குடும்பத்துக்குள்ளும் வைக்கப்பட்ட வெள்ளிசின் கட்டுகளை உடைக்கிற நாமத்தினால, செய்வினை போராட்டங்கள் உடைக்கிற நாமத்தினால ஆண்டவரே, சாபங்கள் விலகட்டு. என்னென்ன காரியங்களோ அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இப்பொழுது மாற்றம் உண்டு. என் மாற்றம் உண்டு வர முடியாது சொல்லிக்கிறேன். என்னால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் உண்டோ என்று சொன்ன தேவன் இப்பொழுது பிள்ளைகளாக ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி. என் அன்பு இயேசு சுவாமி, ஒரு அதிசயங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.